வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் எல்லாரும் கண்டிப்பாக நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எதிரிகளுடைய தொல்லைகளை தீர்க்கவும், கடன் பிரச்சனைகள் தீரவும் ஒரு எளிமையான பரிகார முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட வார்த்தைகளை கேட்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய தொல்லை தீர்றதுக்கும், துரோகிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்காகவும், கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் நாம் பலவிதமான தெய்வங்களை வழிபாடு செய்கிற வழக்கத்தை வச்சுருக்கோம். அதுலேயுமே குறிப்பாக உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அதீத பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களுள் ஒருவராக திகழக்கூடியவர் தான் கால பைரவர். இந்த கால பைரவரை நாம் வணங்குறது மூலமாக நம்மளுடைய எதிரிகளுடைய தொல்லைகளும் கடன் பிரச்சனைகளும் தீரும். எப்படி வணங்கணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நாம் சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நம்மளுக்கு 8 மிளகு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. கால பைரவருக்கு உரிய ஒரு பொருளாக மிளகு திகழுது. பலருமே மிளகை மூட்டையாக கட்டி கால பைரவருக்கு தீபம் ஏற்ற வழக்கத்தை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட மிளகை வச்சு தான் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம். இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோவிலுக்கு போய்ட்டும் செய்யலாம். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துலையுமே நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலுமே இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய வலது கையில் 8 எண்ணிக்கையில் மிளகை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல ஒரு விரிப்பு, அதாவது ஒரு துணியை விரித்து அமர்ந்துக்கோங்க. எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா கால பைரவர்கிட்ட உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கணும், கடன் பிரச்சனையாக இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் கால பைரவருடைய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் க்ளீம் ப்ரம் பைரவாய நமக, ஓம் க்ளீம் ப்ரம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை 15 நிமிஷம் நீங்கள் சொல்லி முடிக்கணும். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் கையில் இருக்க மிளகை ஒரு பேப்பரில் அப்படியே மடித்து, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேணுவங்க நீங்கள் காசு எங்கே வைப்பீங்களோ, அதாவது பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மிளகை வச்சிடுங்க. எதிரிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டணுங்க அந்த மிளகை உங்களோட பர்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மிளகு 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 நாள் கழித்து ஓடுற தண்ணியில் அந்த மிளகை போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த பரிகாரம் ரொம்பவே சிம்பிள். கால பைரவரை மனசார நம்பி முழு மனசோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு செல்வமே, உன் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்லாமல் பதுக்கி வைத்து கொண்டே இருக்கிறாய். உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களை பகிர ஆளில்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றாய். உனக்காக உன் அப்பா உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனமுண்டு. ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் நீ என் பிள்ளை. எந்த சூழ்நிலையிலும் பாதை மாறி செல்ல மாட்டாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு
கொடுத்துதான் பழக்கம், வருந்தி பழக்கமில்லை. கடுமையான துன்பத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கிறது உன் மனம். வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றாய். எந்த சூழலிலும் என் நாமத்தை விடாமல் உச்சரித்து கொண்டிருக்கிறாய். என் அதிசயத்தை போதித்து கொண்டும் நீ இருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் இப்பொழுது நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன். சற்று காத்திரு, உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா, நான் இருக்கின்றேன், கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் கூடிய விரைவில் வந்து சேரும். ஒன்றை புரிந்து கொள், நீ என்னை சார்ந்தவள், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? உன் வாழ்வை என் கையில் நான் என்று எடுத்து கொண்டேனோ அன்று முதலே நான் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இதோ இப்பொழுதும் கூட உனக்கு நன்மையை செய்யவே உன் வாயிற் கதவை தட்டி கொண்டு நிற்கின்றேன். என் மீதான முழு நம்பிக்கையோடு எப்பொழுது நீ உன் வாயிற் கதவை திறந்தாலும் நல்ல செய்தி உடனே உன்னை வந்து சேரும். உன்னிடம் நன்மையை சேர்க்க நான் இன்றும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.